பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இப்பத்திய காலகட்டத்தில யாரையுமே வீட்டுக்குள்ள சேர்த்துறதுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாருங்க, குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யுது. அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாருமே நம்மளோட சுயமரியாதைய விட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டோம். அவங்க பிடிக்கல. அவங்களோட குணாதிசயங்கள் சரியில்ல. இருந்தாலும் அவங்க வழியே செஞ்சு அதில போட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்துட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வசியமாயிடுவீங்க. நீங்க உங்களுக்கு அடிமையாயிடுவீங்க. நீங்க அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பீங்க. அதுக்கும் மேல வீட்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. உங்கள சுத்தி உங்க வீட்ல ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா, அந்த ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர். ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க. மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு. ஸோ சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இந்த மாதிரியான நபர்களை வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது அப்படின்னா எந்த நபர்களை மேம் நீங்க சொல்லுவீங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இப்பத்திய காலகட்டத்தில யாரையுமே வீட்டுக்குள்ள சேர்த்துறதுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாருங்க, குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யுது. அதுக்கும் மேல வந்து இந்த ஹிந்தி சேனல்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னென்ன கிரைம்ஸ் இருக்கு, கிரைம் ஸ்டோரி, சிஐடி இப்படி பல விஷயங்கள் குடுக்க தான் செய்வாங்க. அதில போலீஸ்லாம் வந்து நெறைய எச்சரிக்கை குடுக்குறாங்க. இந்த மாரி ஆளுங்கள சேர்த்தாதீங்க. ஒரு புதுசா வியாபாரம் பண்றாங்களா, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேரம் பேசாதீங்க. ரெகுலரா வந்து ஒருத்தவங்க கிட்டயே காய்கறி வாங்காதீங்க. இப்படி பல விஷயம். நம்ம வந்து சர்வன்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா, சர்வன்ட்ஸ்லாம் கொஞ்சம் உஷாரா வைங்க. நீங்க உங்களோட வசதி என்ன, வாய்ப்பு என்ன அப்படின்றத சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. டிரைவர்ஸ் கிட்ட உஷாரா இருங்க. இப்படி பல எச்சரிக்கை குடுக்க தான் செய்றாங்க. இதெல்லாமும் வந்து நம்ம ஜென்ரலா வச்சுக்கணுமா? பட் வந்து ஆன்மீக ரீதியா நம்ம வந்து இந்த மாரி நபர்கள வீட்டுக்குள்ள சேர்த்தக்கூடாது அப்படின்னா, நம்ம எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வராங்க, ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்கள வந்து நம்ம எவ்ளோ இன்சல்ட் பண்ணாலும், அவங்க வலிய நம்ம கிட்ட வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாருமே நம்மளோட சுயமரியாதைய விட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டோம். அவங்க பிடிக்கல. அவங்களோட குணாதிசயங்கள் சரியில்ல. இருந்தாலும் அவங்க வழியே வந்து அக்கா இப்படிக்கா, அக்கா அப்படிக்கா அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஏதோ கெடுதல் செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பெர்சனாலிட்டீஸ வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்க. அந்த மாரி லேடீஸ வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்க. பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வந்து பாருங்க, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, கோவம் வந்தா கோவத்த காமிப்பாங்க. குரோதம் வந்தா குரோதத்த காமிப்பாங்க. கோவம் வந்தாலும் கோவத்த காமிக்கிறதில்ல. குரோதம் வந்தாலும் குரோதத்த காமிக்கிறதில்ல. உங்க கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் ஏன்க்கா அப்படி பண்ணாரா? நீங்க ஏதோ ஒரு மனசு கஷ்டம், வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை, பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க, "அம்மா பாரும்மா எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணாரு." "அப்படியா அக்கா? அப்படி பண்ணாரா அக்கா? உங்கள மாதிரி ஒரு ஆளு, உங்கள மாதிரி நீங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஆளு. நீங்க எவ்வளோ ஒரு பக்காவான பெர்சனாலிட்டி. உங்க உங்க வீட்டுக்காரர் உங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. எப்படிக்கா இப்படிப்பட்ட வீட்டுக்காரோடலாம் வாழறீங்க?" பசங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க. பசங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "இந்த காலத்துல பசங்களே அப்படிதான்க்கா இருக்கு. எவ்ளோ செய்றீங்க பசங்க, இவ்ளோ நன்றி கெட்டதா இருக்குங்களா?" அப்படி இப்படின்னு உங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. ஆனா உங்களோட நெருங்கின சொந்தத்த உங்களுக்கு அப்படியே பகையா மாத்திடுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏதோ ஒரு கஷ்டம், கோவம், ஒரு மனஸ்தாபம் நம்ம ஹஸ்பண்ட பத்தி சொல்றோம். ஒரு பிரச்சனை நம்ம பிள்ளைங்கள பத்தி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எரியிற விளக்குல எண்ணெய ஊத்துறது கூட ஓகே. எரியிற விளக்குல பெட்ரோல ஊத்துவாங்க. பெட்ரோல் ஊத்துறது தெரியாம ஊத்துவாங்க. அந்த மாதிரி பெர்சனாலிட்டீஸ் கிட்ட கண்டிப்பா சவகாசம் அப்படின்றது வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இது 2வது பெர்சனாலிட்டீஸ். 3வது பெர்சனாலிட்டீஸ் வந்து பாருங்க, நம்ம வெளிய போனாலே நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. "அக்கா எப்படிக்கா இருக்க? அப்படிக்கா எப்படிக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம வீடையே முழுசும் ஒரு நோட்டம் விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டாப் டு பாட்டம் இப்ப நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா பேசுவோம். அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்க காதுல என்ன போட்டிருக்காங்க, கழுத்துல என்ன போட்டிருக்காங்க, அவங்கள முழுசும் நம்ம நோட்டம் இடவே மாட்டோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு நல்ல குணம். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இறை வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இறையாற்றல் நிறைஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு சிலர் வந்து பாருங்க, நீங்க அது கவனிச்சிருப்பீங்க லேடீஸ் உள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே சுத்தி பார்ப்பாங்க. வீட்ல என்ன இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கே நம்ம வீட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. அத்தனையும் தெரியும். அந்த மாதிரி ஃபுல்லும் நோட்ட விடுறவங்களா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடாதீங்க. வீட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும்னா, அவங்களோட பார்வை எப்படி அலை பாயுது, கண் அப்படியே உருளும். கண் அப்படியே திருன்னு சுத்தும். ஒரு செகண்ட்ல அப்படியே சுத்தி வரும். அந்த மாதிரி இந்த ஆந்த பார்வை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெர்சனாலிட்டீஸ். அந்த மாதிரி பெர்சனாலிட்டீஸ்லாம் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க,
வீட்டுக்கு வழிய ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் அது, எங்கள் வீட்டில் இது, இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்சோம், எங்கள் வீட்டில் அது செஞ்சோம், இது செஞ்சோம். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, உறவாடி கெடுக்கிறது அப்படிம்பாங்க. அப்போ எப்போ பாரு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்தே கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா, வாண்டட்லி தே ஆர் டூயிங் சம்திங் அப்படின்னு அர்த்தம். மேபி நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காம இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம இருக்கலாம். நாங்களே நார்மல் வாழ்க்கை தாங்க வாழுறோம். அந்த நார்மல் வாழ்க்கையே பிடிக்காம சில பல விஷயங்கள் செய்யறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இப்போ இதை வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஏங்க அந்த சாப்பாட்டில் இந்த மருந்து ஏதாவது வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த அவசியம் ஏதாவது வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. இது வந்து காசு நிறைய செலவு பண்ணி செய்யணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, காசு நிறைய செலவு பண்ணி வீரியமாக செய்யறதும் இருக்குது. பெருசாக வீரியமாக செய்யலை, நான் சில பல வஸ்துக்களை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுற வஸ்து என்ன அப்படின்னா ஏல அரிசி, வெள்ளைக்கடுகு, கிராம்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில மாவு, மைதா மாவு இதெல்லாம் போட்டு ஒரு பதுமை மாதிரி பண்ணி, அந்த பதுமையில் நம்ம ஊசி குத்தி நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் கொண்டு வரதும் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் விஷயம் தெரியணும். வெறும் ஏல அரிசி வச்சு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த சமூக வலைத்தளத்தில் சொல்ல வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நல்லவங்க குடும்பம் கெட்டு போகிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிடுவேன். அதனால அதை நான் வந்து சொல்லலை. யாரும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க. அந்த மாதிரி ஏலரிசி சிம்பிளாக வச்சு செஞ்சுட்டு, ஏலரிசின்றது என்னென்னம்மா, ஏலக்காயை அந்த தோல் எடுத்துட்டா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த விதை, அதுதான் ஏலரிசி. அது ஏலரிசினே கடையில் விற்கும். இல்லை இவங்களே வந்து நிறைய அதுக்கு செய்யணும்னு இல்லைம்மா, 2 ஏலக்காய் போதும். தோலை பிரித்து அந்த ஏலரிசியை வச்சு, இப்போ நீங்கள் உங்களோட பேர் அப்படின்னா உங்களை வச்சு ஒரு சில வரிகள் இருக்குது, அதை சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு அதில் போட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வசியமாயிடுவீங்க, நீங்கள் உங்களுக்கு அடிமையாயிடுவீங்க, நீங்கள் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அப்பப்போ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ, அதுக்கு வந்து பெரிய பவர் கிடையாது. இப்போ செஞ்சால் 6 மாதம் வரைக்கும் இருக்கும், 1 மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஏலரிசி வச்சு பல வருஷம் இருக்கக்கூடியதும் செய்யலாம். அப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கிறது, ஒரு 10 நாளைக்கு இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளை டெம்பரரியாக 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு நம்மளை டெம்பரரியாக நம்மளை வந்து அவங்க கைக்குள்ளே வைக்கலாம். நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஏமாறுறது. இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அது வேண்டாம். அது வந்து ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது வேண்டாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கவுச்சி மீன் குழம்பு வச்சேன், சிக்கன் செஞ்சேன், மட்டன் செஞ்சேன், பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா, நிறைய மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் டிவி சும்மா நாடகம் பார்க்குறதுக்கு பதில் உலகத்தில் நடக்கிற குற்றங்களை பாருங்கள். குற்றங்களை பார்த்தா இப்படியும் ஏமாற்றுவாங்களா, இப்படியும் வந்து தப்பு செய்வாங்களா, இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியும். நிறைய இந்த போலீஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடும். அது தமிழில் எனக்கு வருதான்னு தெரியல, பட் ஹிந்தியில் அந்த மாதிரிலாம் வரும். கோர்ட் கேசஸ்ஸு அப்படின்ற மாதிரி, கோர்ட்டில் என்னென்ன கேசஸ்லாம் இருக்குது, அதனோட ஒரு என்னென்ன மாதிரி க்ரைம் நடந்துச்சு அப்படின்றது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சீரியலாக வரும். இந்தந்த போலீஸ் இந்தந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, என்னென்ன தப்பு நடந்துச்சு அங்கே, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரைம் ஸ்டோரி, சிபிசிஐடி இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கெட்டது நிறைய விஷயம் பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்துல கெட்டது நடக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒன்று வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும், வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கடிக்கு எதிர் வீட்டு அங்கிள் கூப்பிட்றாங்க, எதிர் வீட்டு ஆண்டி கூப்பிட்றாங்க, நம்ம இன்னும் சும்மா அமுச்சு தான் வைப்போம். அந்த பிள்ளைய வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்கதாமா செய்து. ஆக இந்த மாதிரி மக்கள் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழக விட்றோம் பிள்ளைங்கள அப்படின்னா உஷாராக பழக விடணும். நம்ம வீட்லேயே டிரைவர் இருக்காங்க, நம்ம குழந்தைங்கள அனுப்புகிறோம், டிரைவரை போய் அவர் வந்து அங்கிள் கூட போயிட்டு வந்தால் குழந்தை வந்து நல்லா இருக்குது, குழந்தைக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரர் இருப்பார், சமையல்காரம்மா இருப்பாங்க, அவங்கள நம்பி விட்டுட்டு போவாங்க. அந்த சமையல்காரம்மா என்ன மாதிரி அந்த குழந்தைங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, எந்தெந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள். அப்படி பார்த்தா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டெய்லி வாழறது கூட பயமாக இருக்கும். பட் அதையும் மீறி நம்ம வந்து பாருங்கள் பல விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பையன் இருக்கான், பையனோட ஒரு பையன் ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். பையன் வந்து 2 பேரும் வந்தாங்கன்னா படிக்கிறேன்னு கதுசா தாப்பால் போட்டுக்கிறாங்க, என் பையன் படிச்சுட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். உள்ளே போய் பார்த்தீங்களான்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். என் பொண்ணு ஃப்ரெண்டு ரொம்ப அட்டாச்சு, பிள்ளையும் 2 பேரும் படிக்கிறாங்க, உழுந்து படிக்கிறாங்க, ஆனால் பொண்ணு ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி, இந்த மாதிரி நம்ம பையனோட ஃப்ரெண்டு ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், நம்ம கூட அம்மான்னு பழகிறான், உள்ளே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, ஆனால் பாஸே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது கவனிங்க.
பொண்ணுனோட ஃப்ரெண்டு, பொண்ணு அடிக்கடிக்கு வெளியே போகுது, பொண்ணு வந்து பெருசாக வந்து படிப்பில் நாட்டம் இருக்க மாட்டேங்குது, பொண்ணு வந்து உடம்பு இழைச்சிட்டே போகுது, இப்படிலாம் இருந்தாலும் அது எந்த ஆங்கிளில் அப்படின்னு கவனிங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுற்றி நடக்கிறது அப்படின்னா கொஞ்சம் எடுத்த உடனே நம்பிடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ஞ்சி நம்புங்க. அதுக்கும் மேலே வீட்டில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அந்த குலதெய்வம் காமிச்சு கொடுத்துருமா. ரொம்ப அழகா தெளிவா பெண்களுக்கான மிக முக்கிய பதிவா கொடுத்திருந்தீங்க மேம். ரொம்ப ஒரு சூப்பரான பதிவா இருந்தது. நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் வந்து மருத்துவர், அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட. ஸோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, கேள்விகள் இருக்கு, ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடமை நீங்க சந்திக்கலாம் சென்னையில, திருப்பத்தூர்ல. வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மனோ ரீதியா உடல் ரீதியா ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கு, அது என்னன்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளா இருக்கு. வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில தீபா மேமோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.